இல்ல சார், இன்னைக்கு இது எனக்கு 4வது கிளாஸ். ஓ, ஓகே ஓகே. சாட்டர்டே ஆல்ரெடி. சண்டே இல்ல சார். ஸோ ஃபர்ஸ்ட் மை லாஸ்ட் செஸ்ல இருந்து பார்ப்போமே. நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே மேம், ஸ்க்ரீன் விசிபிளா தெரியுதா மேம்? எஸ் சார். ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் போயம் என்ன அப்படின்னா மை லாஸ்ட் செஸ், ரைட்? ஸோ இது வந்து இட் வாஸ் ரிட்டன் பை ராபர்ட் ப்ரௌனிங். ஸோ ராபர்ட் ப்ரௌனிங் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் ஞாபகத்துக்கு வருது அவரோட ட்ரமாட்டிக் மோனலாக்ஸ், ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ், அவரோட ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரமாட்டிக் மோனலாக்ல தான் இருக்கும். அண்ட் இது ஃபர்ஸ்ட் எப்போ அப்பியர் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் 1842, ரைட்? எந்த கலெக்ஷனில் அப்படின்னா ட்ரமாட்டிக் லிரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி மாதிரி போடுறாரு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் 1842, ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வருது அப்படின்னா 1842, ரைட்? ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் 1842. எந்த ஆந்தாலஜி அப்படின்னா இன் ட்ரமாட்டிக் லிரிக்ஸ், ரைட்? அடுத்து இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா 28 ரைமிங் கப்லெட்ஸ் இருக்கு, ஓகேவா? அதோட ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா 28 ரைமிங் கப்லெட்ஸ் ஆஃப் ஐயாம்பிக் பென்டாமீட்டர். இதெல்லாம் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அந்த கேட்டகரியில் வரும். அண்ட் மொத்த லைன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 56. முதல்ல எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இப்போ ரைட் நம்ம சொல்லலாம் இதோட டைட்டில் என்ன அப்படின்னா மை லாஸ்ட் டச்சஸ். அவர் ஏர்லியராக இந்த போயத்துக்கு வச்ச டைட்டில் என்ன அப்படின்னா இட்டாலி, ஓகேவா? கண்ட்ரியோட பேர் இட்டாலி, ரைட்? அடுத்து இதில் உள்ள கேரக்டர்ஸ். ஸோ கொஞ்சம் லென்த்தியான போயம் தான், ஆனால் ரொம்ப 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 ஒரு அருமையான ஒரு போயம் இது, ரைட்? ஸோ கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 5 கேரக்டர்ஸ் வரும், ரைட்? அதில் ஒன்று வந்து யார் அப்படின்னா ஒரு பெயிண்டர், ரைட்? நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். மூணாவது லைனில் ஒரு நேம் இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரா பேண்டல்ஃப், ரைட்? ஸோ அவர் பெயிண்டர், அவர் தான் அந்த டச்சஸோட பெயிண்டிங்கை வரைஞ்சிருப்பார், ரைட்? அது வந்து என்ன அப்படின்னா ஒரு இமேஜினரி கிரியேட்டர் தான். அந்த மாதிரி ஒரு பெயிண்டர் வந்து அந்த டைமில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னா அந்த டியூக், ரைட்? யார் அப்படின்னா அல்ஃபோன்சோ தி செகண்ட், ரைட்? அவர் தான் என்ன அப்படின்னா ஆக்சுவலி இந்த மை லாஸ்ட் டச்சஸ்ங்கிற போயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த டியூக் வந்து, ரைட், இன்னொரு மெசஞ்சர் கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ரைட்? பொதுவாகவே நமக்கு தெரியும் ட்ராமாட்டிக் மோனலாக் அப்படின்னால எப்படி இருக்கும், ஒரு அப்ரப்ட் ஒரு பிகினிங் இருக்கும், ரைட்? அந்த பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டக்குன்னு திடீர்னு ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும், ரைட்? அதுதான் ட்ராமாட்டிக் மோனலாக் ஒரு ஸ்பெஷல். ஸோ இப்படி ஆரம்பிக்கும் போது யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னா அந்த போம் ஃபுல்லாக யார் பேசுகிறா அப்படின்னா டியூக்கு தான் பேசுவார், ரைட்? அது ஸ்பீக்கர் வந்து ஃபுல்லாக யார் அப்படின்னா டியூக்கு தான், ஓகேவா? அல்ஃபோன்சோ தி செகண்ட், ரைட்? இவர் தான் யார் அப்படின்னா அந்த டியூக்கோட நேம் இதுதான், அல்ஃபோன்சோ தி செகண்ட், டியூக் ஆஃப் ஃபெராரா, ரைட்? அந்த சிட்டி நேம் மேலே இருக்கும் பாருங்க, ஃபெராரா, ரைட்? ஸோ டியூக் ஆஃப் எத்தனாவது டியூக் அப்படின்னா 5th டியூக், ஓகேவா? 5th டியூக் ஆஃப் ஃபெராரா. ரூல் பண்ண இயர்னு பார்த்தோம் அப்படின்னா 1559 to 1597, ரைட்? நமக்கு இயர்லாம் தேவையில்லை, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா இந்த போமை, ரைட், இந்த ட்ரமாட்டிக் மோனலாக பேசுகிற ஸ்பீக்கர், ஓகேவா? ஸ்பீக்கர் யாரு? அல்ஃபோன்சோ தி செகண்ட், ரைட்? அவர் யாரு? 5th டியூக் ஆஃப் ஃபெராரா, ஓகேவா? அந்த ஃபெராரா சிட்டியோட 5th டியூக். அடுத்து அந்த லாஸ்ட் டச்சஸ், இந்த டைட்டில், ரைட்? இந்த டைட்டிலுக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னா அல்ஃபோன்சோ தி செகண்ட், ரைட்? அவங்களோட ஒய்ஃப் தான், அதாவது முன்னாள் ஒய்ஃப் லுக்ரிஷியா டி மெடிசி, ரைட்? டச்சஸ் ஆஃப் ஃபெராரா, ஓகேவா? லுக்ரிஷியா டி மெடிசி, ரைட்? அவங்க போர்ட்ரேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? அதை பற்றி தான் அவங்க பேசுகிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னா கவுண்ட், ரைட்? அந்த உள்ள நம்ம பார்ப்போம், அந்த லாஸ்ட் லைன் லாஸ்ட் சைடில் வரும் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு நேம், அதில் பாருங்கள், ரைட்? லாஸ்ட்லேருந்து ஒரு 5-6 லைனுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா த கவுண்ட் யுவர் மாஸ்டர்ஸ்ன்னு இருக்கும். அதில் கவுண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு டைட்டில், டியூக் மாதிரி என்ன அப்படின்னா கவுண்ட்டுங்கிறது ஒரு டைட்டில், ரைட்? அந்த கவுண்டோட மெசஞ்சர் வந்து பார்க்க வந்திருப்பாங்க பாரு, ரைட்? அந்த கவுண்டோட மெசஞ்சர் தான் லிசனர், ஓகேவா? அந்த கவுண்டோட மெசஞ்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் பேச மாட்டார், ஜஸ்ட் என்ன அப்படின்னா இவர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பார், அவ்வளோதான். அப்போ அந்த கவுண்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கவுண்ட் டைரோல், DYROL, அதான் அந்த கவுண்டோட நேம், சரியா? கவுண்ட் டைரோல்.
ரைட். ஸோ அவரோட பொண்ணை இந்த டியூக்கு கல்யாணம் பண்றதுக்காக அந்த பேச்சுவார்த்தைக்கு தான் அந்த மெசஞ்சர் வராரு. ஓகேவா? ஸோ 3 கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அல்ஃபோன்சோ த செகண்ட், அவர் தான் டியூக்கு. அடுத்து லுக்ரிஷியா யார் அப்படின்னா அந்த லாஸ்ட் டச்சஸ். அடுத்து கவுண்ட் டைரோல். சரியா? கவுண்ட் டைலரோட மெசஞ்சர் தான் அங்கே இருப்பாங்க, கவுண்ட் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அங்கே லிசனர் யார் அப்படின்னா கவுண்ட் டைலரோட மெசஞ்சர் தான் வந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த கல்யாண பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்காங்க. ரைட். ஸோ ஒரு அப்ரப்ட் பிகினிங் தான் இருக்கும். எங்கே வச்சு நடக்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ரைட். ஸோ டியூக் அப்படிங்கும்போது எங்கே இருப்பாங்க, செட்டிங் என்ன அப்படின்னா ஃபெராரா. ரைட். ஃபெராரால டியூக்கோட பேலஸில் தான் அந்த ஒரு இந்த ட்ராமாட்டிக் மாடலாக நடக்குது. ஓகேவா? ஸோ அந்த எப்படி நடக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த போர்ட்ரேட்டை பார்த்து தான் பேசுகிறாங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த முதல் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேசுறது யாருன்னு பார்த்தோம், அல்ஃபோன்சோ இந்த செகண்ட். ரைட். அவர் தான் யார் அப்படின்னா ஃபிஃப்த் டியூக், அவர் தான் பேசுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டச்சஸ் சொல்லிடுறாரு. டச்சஸ் நேம் என்ன, லுக்ரிஷியா. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, டச்சஸ் நேம் என்னது லுக்ரிஷியா, லிசனர் யாரு, மெசஞ்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, தட்ஸ் மை லாஸ்ட் டச்சஸ். ரைட். அவர் காட்டுறாரு, அந்த மெசஞ்சர் காட்டுறாரு. ஓகேவா? அந்த மெசஞ்சர்கிட்ட காட்டுறாரு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பெயிண்டிங். ஓகேவா? ஏன்னா டச்சஸ் இல்லை, டச்சஸ் இப்போ உயிரோட இல்லை, பெயிண்டிங் மட்டும்தான் இருக்கு. தட்ஸ் மை லாஸ்ட் டச்சஸ் பெயிண்டட் ஆன் த வால். ரைட். ஸோ அதை அந்த பெயிண்டிங் இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த பெயிண்டிங் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. அதில் காட்டுறாரு, காட்டி மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு, கை காட்டி சொல்கிறாரு. ரைட். தட்ஸ் மை லாஸ்ட் டச்சஸ், அதுதான். ரைட். அதான் என்னோட லாஸ்ட் டச்சஸ். ரைட். இப்போ எங்கே இருக்காங்க, பெயிண்டிங்காக அங்கே இருக்காங்க. ரைட். லுக்கிங் ஆஸ் இஃப் ஷி வர் அலைவ். ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ உண்மையாக, ஸோ அந்த பெயிண்டிங் என்ன அப்படின்னா அந்தளவுக்கு தத்ரூபமாக இருக்கும். ரைட். ஏன்னா அந்த வரைஞ்சது யார் அப்படின்னா ஃப்ரா பாண்டல்ஃப். ரைட். ஸோ ஐ கால் தட் பீஸ் அ வண்டர். ஏன்னா ஒரு டியூக் அப்படிங்கும் போது அவர் டியூக்கில் பேலஸில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பெயிண்டிங்ஸ் இருக்கும். அப்படிதானே? ரைட். கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிக் பீஸ், அது போக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். பெயிண்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் 1-2 இருக்காது. ரைட். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு டச்சஸ்னே பார்த்தோம்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான பெயிண்டிங்ஸ் இருக்கும். பட் அவர் என்ன காட்டுறாருன்னா இந்த பெயிண்டிங்கை காட்டி என்ன சொல்றாருன்னா ஐ கால் தட் பீஸ் எ வண்டர். ரைட். இந்த பெயிண்டிங் என்ன அப்படின்னா இருக்கிறதுலே, ரைட், இருக்கிறதுலே இல்லை அப்படின்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் இது. ரைட். ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்ஸால சொல்லிட்டார். ஓகே. இது என்ன அப்படின்னா ஒரு இருக்கிறதுல என்ட்ரி கலெக்ஷன்ல ரொம்ப அருமையான ஒரு பெயிண்டிங் இது. ஸோ ஃப்ரா பாண்டல்ஃப் அவர் தான் யார் அப்படின்னா அந்த பெயிண்டர். ஓகேவா? பட் இது என்ன அப்படின்னா ஒரு இமேஜரி கிரியேட்டர் தான். ஏன்னா அந்த டைம்ல எப்படி ஒரு பெயிண்டர் இல்லை. ஓகேவா? ஸோ ஃப்ரா பாண்டல்ஃபோட ஹேண்ட்ஸ் ஒர்க்டு பிஸிலி a day. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரா பாண்டல்ஃப்ங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப உட்காந்து ரொம்ப அந்த வளைவுகள்லாம் வரைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பெயிண்டிங் வரைஞ்சிருக்காரு. அண்ட் தேர் ஷீ ஸ்டாண்ட்ஸ். ஸோ ஃபைனலி அவங்க இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஃப்ரா பாண்டல்ஃபோட அவரோட அந்த டாயில் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லிடுறாரு, ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் என்ன ஏது காட்டுறாரு. ஸோ அடுத்த இந்த 5th லைனில் பாருங்க, 6th லைனில் will it please you sit and look at her. ஒரு பொலைட்டான ஒரு கமெண்ட். ஏன்னா டியூக் இல்லை, ரெக்வஸ்ட் பண்ண முடியாது, அதே நேரத்தில் வந்த மெசஞ்சர் கிட்ட ரூடாகவும் பேச முடியாது. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா will you please sit and look at her. இங்கே உட்காந்து பாருங்க. ரைட். இந்த ஆங்கிளில் பாருங்க, அவர் காட்டுறாரு. ரைட். அந்த லாஸ்ட் டச்சஸோட போர்ட்ரேட்டாக காட்டுறாரு. ரைட். இந்த ஆங்கிள் இருந்து இப்போ நான் நிற்கிற மாதிரி நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ரைட். will you please you sit and look at her, I said. ஃப்ரா பாண்டல்ஃப் பை டிசைன். ரைட். அவரை பொறுத்த வரைக்கும் ரைட். இப்போ என்ன அப்படின்னா பெயிண்டரை சொல்றாரு. ஓகேவா? ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு பெயிண்டர். அவர் வரைஞ்ச பெயிண்டிங்லேயே இந்த பீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாஸ்டர் பீஸ். ரைட். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃப்ரா பாண்டல்ஃபோட டிசைன் எப்படின்னா ரைட் அவரோட ஒரு என்ன சொல்றது அவரோட ஒரு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட் அவர் மிகச்சிறந்த வேலைக்காரன் தான். பட் அவரோட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ எப்படின்னா ஃபார் நெவர் ரீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக் யூ that pictured countenance. ரைட். ஸோ பிக்சர்ட் கவுண்டரன்ஸ்னா ஃபேஸ். ரைட். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறோம், அந்த ஃபேஸை ஃபுல்லாக பார்க்குறோம். பட் ஃப்ரா பாண்டல்ஃப் எப்படி அப்படின்னா அந்த முகம் இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கோ. ரைட். ஒரு ஜெராக்ஸ் மிஷின் எப்படி ஜெராக்ஸ் எடுக்குமோ, ரைட், எப்படி பிரிண்ட் எடுக்குமோ ஆஸ் இட் இஸ் தானே. ரைட். அதே மாதிரி தான் பிரிண்ட் எடுக்கும். ஃப்ரா பாண்டல்ஃப் என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் வரைவாங்க. ரைட். எக்ஸ்ட்ரா ஒரு முகத்தில் ஒரு நளினை சேர்க்கறது எக்ஸ்ட்ரா. ரைட். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் ஆடர் ஃப்ளேவர்ஸ்லாம் அவருக்கு தெரியாது, ஃப்ரா பாண்டல்ஃப்க்கு தெரியாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபார் நெவர் ரீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக் யூ தட் பிக்சர்ட் கவுண்டனன்ஸ் த டெப்த் அண்ட் பேஷன் ஆஃப் இட்ஸ் earnest glance but to myself they turn. ஸோ ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக் யூ நீங்க என்ன பாக்குறீங்க, அந்த பிக்சரை பாக்குறீங்க.
பிக்சரை பார்க்கும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது? ஸோ அந்த பிக்சர் எப்படிப்பட்ட பிக்சர் அப்படின்னா ஒரு ஒரு வித்தியாசமான பிக்சர், ரைட்? ரொம்ப அழகான பிக்சர் தான். பட் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்கள், ரைட், உதடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சோகமா இருக்கு, ரொம்ப சோகமா இருக்கு, ரைட்? எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சோகமா, ரைட், சாரி. ஸோ ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி டெப்தா, ரைட், ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கு, ரைட்? ஸோ இங்கே என்ன அப்படின்னா அந்த டெப்த் அண்ட் பேஷன் ஆஃப் இட்ஸ் ஏர்னஸ்ட் கிளான்ஸ். ஸோ இயர்லியஸ்ட் கிளான்ஸ் நீங்கள் முதல் தடவை பார்க்கும்போது அந்த பிக்சரை பார்க்குறாங்க. ஸோ ஸோ ஒரு 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 டியூக்கோட பேலஸில் இருக்கிற ஒரு டச்சஸோட ஃபோட்டோ எப்படி இருக்கணும்? ரொம்ப சிரிச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்ல, ரைட்? இப்போ யார் வரைஞ்சாலும், இப்போ ஃப்ராப் ஆண்டல்ஃப் தவிர யார் வரைஞ்சாலும் எப்படி வரைஞ்சிருப்பாங்க? முகமே ஒரு மாதிரி சோகமாக இருந்தாலும் வரையும் போது முகமே ஒரு மாதிரி இருந்தாலும் வரையும் போது அவங்க வந்து சிரிச்ச முகமாக தான் வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் ஃப்ராப் ஆண்டல்ஃப் அப்படி கிடையாது, ஆஸ் இட் இஸ் தான் வரைவாங்க. அப்போ அவங்க என்ன அர்த்தம், என்ன சொல்ல வராங்க? டச்சஸோட ஃபேஸே எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு, ரைட்? அதை பார்த்துட்டு, ரைட், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக் யூ நிறைய பேர் என்ன கேட்டாங்க? உங்களை மாதிரியே, ரைட், உங்களை மாதிரியே நிறைய உள்ள வந்த ஆட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டெப்த் அண்ட் பேஷன் ஆஃப் இட்ஸ் ஏர்லியஸ்ட் கிளான்ஸ் பார்த்த உடனே அந்த ஃபேஸில் ஒரு 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 பேஷன், ஏதோ ஒரு சேடான ஒரு எமோஷன் இருக்கு, அது ஒரு மாதிரி டெப்த்தான ஒரு எமோஷன் இருக்கு, ரைட்? ஒரு மாதிரி சோகமான ஒரு எமோஷன். பட் டு மை செல்ஃப் தே டர்ன்ட். ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க? திரும்பி ஃபோட்டோவை பார்த்துட்டு சோகத்தை கண்டுபிடிச்சதோட திரும்பி என்னை பார்க்குறாங்க. பட் டு மை செல்ஃப் தே டர்ன். திரும்ப என்கிட்ட கேட்க வர்றாங்க, பட் கேட்க முடியாது, டியூக்கிட்ட கேட்க முடியாதுல்ல. திரும்பி ஒரு பார்வை பார்க்குறாங்க, ரைட்? விச் மீன்ஸ் கேட்க வர்றாங்க. Since none puts by, அந்த bracketல இருக்கு பாருங்க, since none puts by the curtain I have drawn for you but I. ஸோ என்ன சொல்றாரு? வழக்கமாக அந்த போர்ட்ரேட் என்ன அப்படின்னா ஓப்பன்லாம் இல்லை, கர்டன் போட்டு மூடி தான் வச்சிருக்காங்க. ஸோ யாராவது அந்த கர்டனுக்குள்ள இருக்கிற அந்த லாஸ்ட் டச்சஸோட ஃபோட்டோவை பார்க்கணும், போர்ட்ரேட்டை பார்க்கணும் அப்படின்னா டியூக் நினைச்சா மட்டும்தான் முடியும், டியூக் ஓப்பன் பண்ணி காட்டினா மட்டும்தான் முடியும். ஸோ அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன், ரைட்? அண்ட் seemed as they would ask me. ஸோ அவங்க ஃபேஸ்லேயே தெரியுது, ரைட்? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக் அந்த மெசஞ்சர் மாதிரி நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, ரைட்? டியூக்கோட பெர்மிஷனில் பார்க்குறாங்க. அப்படி பார்த்த நிறைய பேருக்கு அந்த 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 ஏர்லியஸ்ட் கிளான்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க ராணியோட ஃபேஸ் ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்குறதுக்காக டியூக்கிட்ட திரும்புகிறாங்க. பட் சாரி, இஃப் தே டேர், ஹவு சச் எ கிளான்ஸ் கேம் தர், ரைட்? இஃப் தே டேர் டஸ்ட், ரைட்? அவங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா கேட்டிருக்கலாம், பட் என்ன செய்யல. ஸோ நாட் த ஃபர்ஸ்ட் ஆர் யூ டு டேர்ன் அண்ட் ஆஸ்க் திஸ். ஸோ நீங்கள் முதல் ஆள் இல்லை சார், ரைட்? நாட் த ஃபர்ஸ்ட் ஆர் யூ டு டேர்ன் அண்ட் ஆஸ்க் திஸ். ஏன்னா இவர் கேட்கவே இல்லை, இவரும் இல்லை, இது வரைக்கும் யாரும் கேட்கல. பட் என்ன பண்ணுறாங்க? திரும்பி அவரை பார்க்குறாங்க. ஒரு டியூக்கிட்ட நம்ம கேட்க முடியாது, அப்படிதானே? திரும்பி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யாதீங்க, வருத்தப்படாதீங்க சார், நீங்கள் முதல் ஆள் இல்லை, வர்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃபுல்லாக இதை பார்த்துட்டு இப்படி தான் இருக்காங்க, சரியா? நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், ரைட்? எஸ். அடுத்து அது அப்படியே இந்த சார், ஹவு சச் எ கிளான்ஸ் கேம் தர், ஸோ நாட் த ஃபர்ஸ்ட் ஆர் யூ டு டேர்ன் அண்ட் ஆஸ்க் திஸ். ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட், போர்ட்ரேட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ போர்ட்ரேட் எப்படிப்பட்ட போர்ட்ரேட், முகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சோகம் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த முகத்தில் ஒரு பாசிட்டிவ் சைட் இருக்குது. என்ன சொல்கிறாங்க? அந்த 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 கண்டினியூ பாருங்க. சார் அவர் சொல்கிறார், ரைட்? அட்ரஸ் பண்ணுறாரு, சார், it was not her husband's presence only called that spot of joy into the touch's cheek. ஸோ அந்த ஒரு மாதிரி சேடான ஒரு போர்ட்ரேட்லையுமே எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பாட் ஆஃப் ஜாய் இருக்குது, ரைட்? அந்த ஃபேஸில் இருக்குது. ஃப்ராப் ஆண்டல்ஃப் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆசிட்டிஸை அவரால் கொண்டு வர முடியலை, ரைட்? என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஸ்பாட் ஆஃப் ஜாய் வச்சிருக்காரு, ரைட்? அப்போ இவர் இங்கே பார்க்குறாங்க, என்னடா சேடாக இருக்குது, அந்த ஒரு இடம், அந்த சீக் மட்டும் என்ன இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாக ஒரு மாதிரி சிரிச்ச முகமாக காட்டுற, ரைட்? இப்படி கண்ணில் சோகம் இருக்குது, வாயில் சோகம் இருக்குது, பட் கன்னத்தில் மட்டும் ஒரு மாதிரி சிரிச்ச முகமாக காட்டுறாங்களே, ஹவு இஸ் இட்? அந்த கொஸ்டின் வர்றதுக்கு முன்னாடி இவரே ஆன்சர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அந்த ஸ்பாட் ஆஃப் ஜாய்க்கு காரணம் யார் கிடையாது, இட் வாஸ் நாட் ஹர் ஹஸ்பண்ட், அவர் தான், ரைட்? அல்ஃபோன்சோ தான் செகண்ட் தான், அவரே சொல்கிறார், ரைட்? ஹஸ்பண்டோட ப்ரெசன்ஸ் இல்லைங்க, ரைட்? கால்டு தட் ஸ்பாட் ஆஃப் ஜாய் இன் டு த டச்சஸ் சீக் பெர்ஹாப்ஸ். இது யாரு? நான் இருக்கிறதுனால ஒன்றும் அவன் சிரிக்கலை, ரைட்? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா கொச்சப்படுத்துகிறாங்க, ரைட்? அந்த அந்த டச்சஸை வந்து என்ன அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்படின்னா கொச்சப்படுத்துறாரு, ரைட்? ஸோ என்ன சொல்கிறாரு, காரணம் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. என்னால் அவள் சிரிக்கலை, ரைட்? ஹஸ்பண்டோட ப்ரெசன்ஸ்னால அவளுக்கு அந்த ஸ்பாட் ஆஃப் ஜாய் வரல. என்ன சொல்கிறாங்க?
பெர்ஹாப்ஸ் ஃப்ரா பேண்டல்ஃப் இப்பவும் யாரை சொல்றாரு, அந்த பெயிண்டர் தான் உள்ள இருக்கிறாரு. சான்ஸ் டு சே ஹெர் மேண்டல், ரைட், அவங்களோட அந்த ட்ரெஸ், ரைட், மேண்டல், ரைட், கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, ரைட், அந்த ட்ரெஸ், அந்த மேண்டல் எப்படி இருக்கு அப்படின்னா லேப்ஸ் ஓவர் மை லேடிஸ் பிரெஸ்ட் டூ மச். ஸோ மணிக்கட்டை தாண்டி, ரைட், அந்த ட்ரெஸ் வந்து நமக்கு தெரியும், ரைட், ஒரு கையை கவர் பண்ற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால எப்படி இருக்கு அப்படின்னா கையை தாண்டி போகுது, பிரெஸ்ட்டை தாண்டி போகுது, ரைட். ஒருவேளை அப்படி போறதுனால இந்த ட்ரெஸ் கொஞ்சம் பெருசா இருந்ததுனால அவங்க சிரிக்கிறாங்களா இல்லை அப்படின்னா பெயிண்ட் மஸ்ட் நெவர் ஹோப் டு ரிப்ரொடியூஸ் த ஃபெயிண்ட் half flesh that dies along her throat. ஸோ த்ராட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா நம்ம த்ரோட்டில் வந்து பார்த்தோம் மோஸ்ட்லி என்ன அப்படின்னா அவங்களாம் இட்டாலியன்ஸ், ரைட். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட்டா, ரைட். ஸோ அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஹாஃப், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தை, ரைட், அந்த 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 ரெட்டிஷாக கொண்டு வரணும்ல, வேற வழி இல்லை, ரைட். அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ரெட்டிஷாக தான் இருப்பாங்க, அப்படிதானே, ரைட். அந்த அந்த ஒரு பிளஷ்ஷை வந்து ஃபேஸில் கொண்டு வரணுங்கிறதுக்காக, அந்த ரெட்டிஷை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த 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 வெள்ளைக்காரங்க, ரைட், அந்த சிரிக்கும் போது சகப்பாக இருப்பாங்கல்ல, ரைட், அதுக்காக கொண்டு வந்திருக்கலாம், ரைட். ஸோ சச் ஸ்டஃப் வாஸ் கர்டசி. அப்போ அது என்ன கிடையாது, அது உண்மை கிடையாது, ரைட். அது ஒரு கர்டசிக்காக கொடுத்தது. எது, அந்த ஸ்பாட் ஆஃப் ஜாய். நீங்கள் நினச்ச உடனே ஸ்பாட் ஆஃப் ஜாயின்னு உடனே நீங்கள் வேற என்னமோ நினைக்காதீங்க, அது சந்தோஷமாக இருந்தாலும் நினைக்காதீங்க, ரைட். அது என்னது, ஒரு கர்டசி தான், ரைட். சச் ஸ்டஃப் வாஸ் கர்டசி she thought and caused enough for calling up that spot of joy. அடுத்து இப்போ தான் உள்ள இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொச்சப்படுத்துறாரு பாருங்க. she had a heart, right, she had a heart, right. how shall I say, too soon made glad, too easily impressed, ரைட். அவங்களோட இதயத்தை பற்றி சொல்கிறாங்க, ரைட். என்னது இது, ரைட், ரொம்ப பெருமையாலாம் சொல்லலை, என்னது இது, ரைட். என்ன சொல்கிறாங்க, too soon made glad, ரொம்ப ரொம்ப சீக்கிரமே சந்தோஷப்பட்டுருவா, ரைட். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு, ரைட், ரொம்ப சீக்கிரமேங்கும் போது அதான் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் என்னது சந்தோஷப்பட்டுருவா. டூ ஈஸிலி இம்ப்ரெஸ்ட், ரைட். ரொம்ப ரொம்ப என்ன சொல், டூ ஈஸிலி இம்ப்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு பெரிய ஆடம்பரமான பொருள்லாம் அவங்கள காட்டி இம்ப்ரெஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு ப்ளூபெரிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு அணிலாக இருக்கலாம், ரைட், ஒரு பூனைக்குட்டியாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தா கூட ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா இவர் கொச்சப்படுத்துகிற அளவுக்கு டச்சஸ் கிடையாது. டச்சஸ் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்வீட், ரைட். எல்லா ஹியூமன் பீயிங்ஸையும் மதிக்கிற மாதிரி. இந்த டியூக் மாதிரி கிடையாது. டியூக் வந்து கொஞ்சம் அரகண்ட், ரைட். அந்த ஒரு ப்ரைட்ல இருக்கிற நான் ஒரு டியூக் அப்படிங்கிற ப்ரைட்ல இருக்கிற ஒரு ஆள். டச்சஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் தான், எல்லாரும் பார்த்து சிரிக்கிற ஒரு கேரக்டர் தான். அதுதான் பிரச்சனை. அதுதான் யாருக்கு பிரச்சனை ஆகுதுன்னா டச்சஸுக்கே பிரச்சனை ஆகுது, ரைட். எல்லாரை பார்த்து சிரிக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சந்தோஷப்படுறது, ரைட். ஷி லைக்ட் வாட் எவர் ஷி லுக்ட் ஆன். ஸோ என்னெல்லாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குது, ரைட். ஒருத்தவங்க கையில் வந்து ஒரு அணில் குட்டி வச்சிருக்கான், இல்லை அப்படின்னா ஒரு பூனை குட்டி வச்சிருக்கான்னா அது பிடிக்குது, ரைட். அண்ட் ஹர் லுக்ஸ் வெண்ட் வேற வேற. ஸோ அவங்க ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு புரோட்டோகால் இல்லையா, விமன் அப்படிங்கும் போது, அதுவும் ஒரு டச்சஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே ஒரு என்ன சொல்றது, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அவங்க அப்படிலாம் இல்லை, ரைட். அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணாங்க, ஜாலியாக விளையாட்டு பிள்ளை மாதிரி ஒரு பார்க்கறது, சுற்றி பார்க்கறது, பேசுறது, எல்லாத்தையுமே பேசுறது, ரைட். இது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா டியூக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் என்ன சொல்றாங்க, இதை வந்து ஒரு காமன் திங் தான். என்ன சொல்றாங்க, ஷி லைக்ட் வாட் எவர் ஷி லுக்ட் ஆன் அண்ட் ஹர் லுக்ஸ் வெண்ட் வேறவர், ரைட். இது வந்து ரொம்ப காமனான விஷயம் தான். பட் இதையே அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கொச்சப்படுத்துறாரு. இது வந்து யாருக்கு இல்லை, ஒரு டச்சஸோட ஒரு என்ன சொல்றது, ஒரு டச்சஸோட ஒரு விஷயம் கிடையாது இது, ரைட். ஒரு டச்சஸ் எப்படி இருக்கணும், ஒரு மாதிரி ப்ரைடா இருக்கணும், யாரை பார்த்தாலும் சிரிக்கக்கூடாது, ரைட். ஹஸ்பண்டை பார்த்து மட்டும்தான் சிரிக்கணும், ரைட். மற்றவங்கள பார்த்து ஒரு மாதிரி தும்ரா இருக்கணும், ரைட். இவன் வேலைக்காரங்களாம் பார்த்து சிரிக்கிறா, ரைட். ஒரு சாதாரண ஒரு ஹியூமனிட்டி தானே, ரைட். ஆனால் அவருக்கு அதெல்லாம் பிடிக்கல. சார், இட் வாஸ் ஆல் ஒன், ரைட். அவளை பொறுத்தவரை எல்லாம் ஒன்று, இட் வாஸ் ஆல் ஒன், ரைட். நான் ஒன்று தான், ரைட். சர்வெண்ட் ஒன்று தான், எல்லாருமே ஒன்று, ரைட். அது எல்லாரை பார்த்தா அப்படிதான் சிரிப்பான், ரைட். ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, அவர் கொஞ்சம் கீழே ஒரு மாதிரி தாழ்த்தி தான் பேசுறாரு. அடுத்து பாருங்க, இன்னும் அப்படியே கண்டினியூ பண்றாரு. மை ஃபேவரட் ஹர் பிரஸ்ட். என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ரொம்ப ஏன்னா ஒரு டியூக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க, ரொம்ப சீப்பாக கொடுக்க மாட்டாங்க, அப்படிதான், ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜுவல் வந்து அவர் கொடுக்குறாரு. மேபி பார்த்தீங்கன்னா போல், ரைட், டைமண்ட்ஸ், ரூபி, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜுவல், ரைட். அப்படிங்கும்போது ரொம்ப காஸ்ட்லி, ரைட். ஸோ அந்த டியூக்கு வந்து என்னன்னா அவரோட டச்சஸ்க்கு, ரைட், லுக்ரீஷியா கொடுக்குறாரு. லுக்ரீஷியா என்ன பண்றா, அதை கழுத்துல போட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ரைட். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரைட். இதை அவர் பார்க்குறாரு, ஓகே, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், சந்தோஷமா இருக்கா, ஓகே, ரைட். மேக் சென்ஸ், ஓகே. பட் அவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, த டிராப்பிங் ஆஃப் த டே லைட் இன் த வெஸ்ட், இதுக்கும் சந்தோஷப்படுறோம்,
என்ன சொல்றாங்க, த டிராப்பிங் ஆஃப் த டே லைட் இந்த வெஸ்ட். இது சாதாரணமா நடக்கிற விஷயம்டா. ஜன்னல்ல உட்காந்து என்ன பண்றா, வேடிக்கை பார்க்கறா. வெஸ்ட் சைட்ல அப்படியே என்ன ஆகுது, சன் செட் ஆகுது. அதை பார்த்து சந்தோஷப்படுறா. ஒரு டச்சஸ் இதை பார்த்துலாம் சந்தோஷப்படலாமா? இது என்ன ஒரு டச்சஸுக்கு ஒரு அழகா, ரைட்? எவ்வளவு ஒரு சீப்பா ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க. அண்ட் த போ ஆஃப் செரிஸ் சம் அஃபிஷியஸ் ஃபூல் broke in the orchard for her. ஸோ சில ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, ரைட், அந்த பேலஸ்ல ஒர்க் பண்ற ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அஃபிஷியல் ஆர்ச்சர்ட்ல இருந்து சில செரிஸ் கொண்டு வராங்க. அதை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. செரிஸா எனக்கு பிடிக்குமேன்னு சாப்பிட்றா. ஸோ இது என்ன ஆகுது, இதையும் பார்க்குறாரு. என்னடா இவ இதெல்லாம். ஸோ ஒரு 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 டச்சஸ் வந்து எப்படி எவ்வளோ ஒரு ஒரு கர்வமா இருக்கணும். இது நேர் ஆப்போசிட்டா இருக்கா. அடுத்து த ஒயிட் மியூல் ஷி ரோட் வித் ரவுண்ட் த டெரஸ். சார், ஒரு ஒயிட் மியூலுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஹார்ஸ் கேட்டகரி, ரைட்? நம்ம அந்த ஹார்ஸ் கேட்டகரி, ரைட்? ஸோ அதில் வந்து ரைட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரைட், ஷி ரோட் வித் ரவுண்ட் த டெரஸ், ரைட்? அதை சுற்றி வராங்க, ரைட்? ஸோ இதுலாமா சந்தோஷப்படுவாங்க, ரைட்? அப்போ என்ன பண்ணுறா, ஒரு குழந்தை, ரைட்? ஏன்னா குழந்தைக்கு தான் தெரியாது, ரைட், எது எக்ஸ்பென்சிவ் எதுன்னு. நம்ம சொல்ல போனால் டாய்ஸ் மேலே தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பென்சிவ்லாம் அவங்களுக்கு தெரியாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிறா, ரைட்? ஸோ இப்போ என்ன ரொம்ப ஒரு மாதிரி சீப், ரைட்? அவர் அப்படிதான் எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா அந்த கன்க்ளூஷனுக்குள்ள தான் கொண்டு வராரு, ரைட்? ஆல் அண்ட் ஈச் வுட் ட்ரா. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், அவர் கொடுத்த இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஆல் அண்ட் ஈச் வுட் ட்ரா ஃப்ரம் ஹர் லைக் த அப்ரூவிங் ஸ்பீச் ஆர் பிளஷ் அட்லீஸ்ட். ஸோ கடைசியில் என்னன்னா, அதை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, அப்ரூவிங் ஸ்பீச் ஆர் பிளஷ் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஷி தேங்க்டு மென். ஓகே, குட். ஓகே, தேங்க்டு மென். ஓகே, வெயிட். ஓகே, சம்ஹவ், ரைட்? பட் தேங்க்டு சம்ஹவ். திரும்ப அதே சொல்றாரு. பட் ஓகே, நானும் தேங்க்யூ சொல்லக்கூடாது. ஏன்னா ராஜா வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. சர்வன்ட்ஸ் அவங்கெல்லாம், சர்வெண்ட்டோட வேலை என்ன, தே ஹேவ் டு சர்வ், ரைட்? அது அவங்க டியூட்டி. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அதான் அவங்க சொல்ல வராங்க. சம்ஹவ் ஐ நோ நாட் ஹவ் ஆஸ் இஃப் ஷி ரேங்க்டு. ஸோ அவர் சொல்றாரு, ரைட், நம்ம தேங்க் பண்றோம். ஓகே, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சம்ஹவ் ஆஸ் இஃப் ஷி ரேங்க்டு மை கிஃப்ட் ஆஃப் அ 900 years old நேம் வித் எனிபடிஸ் கிஃப்ட். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஜுவல் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் யார், டியூக், ரைட்? என்னோட பாரம்பரியம் என்னது, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஆன்சஸ்டர்ஸ், கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் கிட்டத்தட்ட 900 years நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட பிளட் வந்து ராயல் பிளட். எவ்வளோ வருஷமா, 900 years ஓல்டு. என்னோட கிஃப்ட்டும் அவன் ஒரு சர்வெண்ட்டு, அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவனோட கிஃப்ட்டும் ஒன்றா, அது எப்படி அவன் ஒன்றா கம்பேர் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே சொல்லி முடிச்சுட்டு சொல்யூஷனுக்கு வராரு. என்ன சொன்னார்? Who'd stoop to blame this sort of trifling? இந்த ட்ரிஃப்லிங், ரைட், இந்த அற்பத்தனமான செயலை அவட்ட யாரு போய் சொல்றது, ரைட்? ஸ்டூப் என்னது, தலைக்குனிவு தானே, ரைட்? இந்த மாதிரி அற்பத்தனமான ஒரு இதை, ஒரு பிளேமை வந்து யாரு போய் சொல்றது? ஈவன் ஹேட் யூ ஸ்கில் இன் ஸ்பீச், ரைட்? உங்களுக்கு ஒரு விஷயம், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்ல வந்த விஷயத்த ஒரு மாதிரி சுற்றி வளைச்சு சொல்லி வச்சிருவாங்க, ரைட்? அந்த ஒரு ஸ்கில், அந்த ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஈவன் இஃப் யூ ஹேட், உங்களுக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்ல சார், எனக்கு இல்லை. நான் யாரு, டியூக். நான் எப்படி பேசுவேன், வார்த்தையை தேர்ந்தெடுத்து கொஞ்சமாக தான் பேசுவேன். ஏன்னா ராஜா வளன்னு பேசக்கூடாது, ரைட்? நான் ஒய்ஃபா இருந்தாலுமே எப்படி தான் பேசுவோம், அளந்து தான் பேசுவோம், ரைட்? நான் அப்படிதான் பேசி, எனக்கு அப்படிதான் பேசி பழக்கம், விச் ஐ ஹேவ் நாட், ரைட்? ஸோ அப்போ என்ன அர்த்தம், இப்போ நீங்க, ரைட், இஃப் யூ ஹேட் ஸ்கில், ரைட், ஒரு நல்ல ஒரு பேசுகிற ஒரு ரைட்டராக இருந்தோம் அப்படின்னா, டு மேக் யுவர் வில் குவைட் கிளியர், நீங்கள் என்ன பண்ணிடலாம், நமக்கு தெளிவாக சொல்லிடலாம். எப்பா எனக்கு இதான்ப்பா வேணும், நீ இப்படிதான்ப்பா இருக்கணும், ரைட்? நம்ம தெளிவாக சொல்லிடலாம். பட் இங்கே என்ன ஆகுது, ரைட்? எனக்கு அந்த ஸ்கில் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட யார் போய் சொல்றது, ரைட்? அவட்ட போய் இந்த 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 சார்ட் ஆஃப் ட்ரிஃப்லிங்ஸ், ரைட், இது யார் போய் எப்படி சொல்லி நிறுத்துறது, ரைட்? அப்போ சொல்றாங்க, அண்ட் சே ஜஸ்ட் திஸ் ஆர் தேட் இன் யூ டிஸ்கஸ்ட், ரைட்? இது ரைட், இது இல்லை, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ரைட்? இது எனக்கு வந்து அவமானமா இருக்கு. ஏன்னா அதான் அவர் சொல்றாரு, அவருக்கு வந்து நிறைய அவமானத்தை அவங்க தேடி கொடுத்துறோம். யார் நினைச்சுக்கிட்டா, அந்த டியூக் நினைச்சுக்கிட்டாரு, ரைட்? ஸோ ஜஸ்ட் திஸ் ஆர் தேட் இன் யூ டிஸ்கஸ்ட் மீ. அடுத்து அப்படியே கண்டினியூ பண்றாரு. ஹியர் யூ மிஸ், இந்த இடத்துல நீ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்ட, ரைட்? இப்படி இருக்கக்கூடாது, ரைட்? அட்வைஸ், ரைட்? இப்படி நீ இருக்கக்கூடாது. ஆர் தேர் எக்ஸீட் த மார்க், நீ அங்கே கொஞ்சம் அதிகமாக சிரிச்சிட்ட, அதிகமாக பேசிட்டாங்கன்ட்டு, ரைட்? இப்படி இருக்கக்கூடாது, ரைட்? இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு தோணுது, ரைட்? ஆனால் சொல்ல மாட்டேங்க, அவர் சொல்லலை, ரைட்? சொல்லணும்னு தோணுது. பட் எப்படி சொல்றாருன்னா, அண்ட் இஃப் ஷி லெட் ஹெர் செல்ஃப் பி லெசன்ட். ஸோ ஒன்று அவளுக்கு என்ன செஞ்சிருக்கணும், ரைட்? அவளே என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஒரு அந்த சுய அறிவு, ரைட்? நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, ரைட், சுய அறிவு, ரைட்? அந்த சுய அறிவு இருக்கணும். அவள் யார், ஒரு டச்சஸ், ரைட்? அவளுக்கே அவள் என்ன செஞ்சிருக்கணும், அந்த இது வந்திருக்கணும், ரைட்? நார் பிளெயின்லி செட் ஹெர் விட்ஸ் டு யுஎஸ்
forsooth and made excuse, ரைட். கடைசியில் எங்கே வர்றாரு, இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கணும், ஒன்று அவ தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருக்கணும், அவளுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கணும், ரைட். அப்புறம் என்ன வர்றாரு, ரைட். அந்த எக்ஸ்கியூஸ் கொடுத்ததே என்னதுதான், ஈவன் தேட் would be some ஸ்டூப்பிங். அவளுக்கு அப்படி எக்ஸ்கியூஸ் நான் கொடுக்கறதே எனக்கு அசிங்கம், ரைட். அவளுக்கு அதை எப்படி சொல்றது, அவள்கிட்ட சொல்லி கொடுக்கறதே எனக்கு அசிங்கம் தான், ரைட். அண்ட் ஐ சூஸ் நெவர் டு ஸ்டூப். அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன், என் பேரை நான் கெடுத்துக்கிடவே மாட்டேன், ரைட். எனக்கு வந்து 90 வருஷம் பாரம்பரியம், சார் 900 வருஷம் பாரம்பரியம் இருக்கு, ரைட். அந்த வழியில வந்தவனா நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், ஐ சூஸ் நெவர் டு ஸ்டூப், ரைட். நான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுவே எனக்கு அசிங்கம் தான், ஓகேவா. அப்போ கடைசியில் என்ன முடிவுக்கு வராரு, ஓ சார் ஷீ ஸ்மைல்டு நோ டவுட், ரைட். ஓ சார் ஷீ ஸ்மைல்டு நோ டவுட் whenever I passed her. நான் போகிறேன், நான் கிராஸ் பண்ணுறேன், இல்லை நான் இருக்கிறேன், என்ன சொல்கிறது, பேலஸில் இருக்கிறேன், இல்லை அப்படின்னா உள்ள அந்த தர்பாரில் இருக்கிறேன், ரைட். ஸோ அப்போ என்னை பார்க்குறா, நான் நடந்து போகிறேன், என்னை பார்க்குறாங்க, டச்சஸ் பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னா தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் கண்டினியூ ஆகுது பாருங்க. ஸோ பட் ஹூ பாஸ்ட் வித்தவுட் மச் த சேம் ஸ்மைல், திஸ் குரூப், ரைட். யாரெல்லாம் போகிறாங்களோ எல்லாருக்கும் அதே எல்லாருக்கும் அதே ஸ்மைல், ரைட். இது எனக்கு இது திஸ் குரூப், இது அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு, ரைட். நானும் சொல்லலை, சொன்னால் எனக்கு அசிங்கம், ரைட். அவளே இப்போ கற்றுக் கொடுத்துன்னு விட்டேன், ரைட். அவள் கற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ கடைசியில் என்னாச்சு, கடைசியில் எப்படி முடிக்கிறாரு, ஐ கேவ் கமாண்ட்ஸ், ரைட். கமாண்ட்ஸ் கொடுத்துட்டாரு தலைவர். தென் ஆல் ஸ்மைல்ஸ் ஸ்டாப் டுகெதர், அதோட எல்லாம் முடிச்சு. அப்போ கமாண்ட் எப்படி கொடுத்துருப்பாருன்னு பார்த்துக்கோங்க, சரியா, ரைட். ஐ கேவ் கமாண்ட்ஸ் தென் ஆல் ஸ்மைல்ஸ் ஸ்டாப்டு டுகெதர், மொத்தமாக. இப்போ கடைசியில் எங்கே இருக்காங்க, சிரிக்க நிப்பாட்டிட்டாங்க சார், அதோட சிரிக்கல அவங்க. இப்போ எங்கே இருக்காங்க, தேர் ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் இஃப் அலைவ். இப்போ பாருங்க எவ்வளோ உயிரோட்டமான ஒரு ஓவியமாக இருக்காங்க, ரைட். இப்போ எப்படி ஒரு உயிருள்ள ஒரு ஓவியமாக இருக்காங்க பாருங்க, ரைட். ஆனால் இப்போவும் அந்த சிரிப்பு என்ன இருக்குது, கொஞ்சம் லேசாக இருக்குது, ரைட். இப்போ அப்படி ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு, ஒரு பொலைட் கமாண்ட். என்ன சொல்கிறாரு, வில் யூ ப்ளீஸ் ரைஸ், எந்திருக்கீங்களா சார், ரைட். நம்ம கீழே போவோம் வாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்கல்ல, ரைட். கீழே போவோம் சார் வாங்க, வி வில் மீட் த கம்பெனி பிலோ, ரைட். கீழே ஆள் இருக்காங்கல்ல, எல்லாரையும் பார்ப்போம் வாங்க, ரைட். தென் ஐ ரிப்பீட். இப்போ என்ன பண்ணுறாரு, ப்ரெசென்ட், ரைட். எல்லாத்தையும் பற்றி பேசி முடிச்சுட்டு கவுண்ட்டை பற்றி பேசுகிறாரு, ரைட். ஸோ கவுண்ட், த கவுண்ட், ஐ ரிப்பீட், த கவுண்ட் யுவர் மாஸ்டர்ஸ் நோன் யூனிஃபிசன்ஸ், ரைட். ஸோ இந்த கவுண்ட் யார் அப்படின்னா கவுண்ட் டைரோல், ரைட். DYROL, சரி. கவுண்ட் டைரோல், ரைட். அந்த கவுண்டோட மெசஞ்சர் தான் வந்திருக்காங்க. இப்போ அவர் கவுண்ட்டை பற்றி சொல்கிறார், ரைட். இப்போ எனக்கு தெரியும் உங்கள் மாஸ்டரோட ஜெனராசிட்டி, ரைட். யூனிஃபிசன்ஸ், ரைட். ஜெனராசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல மனுஷன், ரைட். நிறைய காசு வச்சிருக்காரு, அள்ளி கொடுப்பாரு, எனக்கு எல்லாம் தெரியும்பா, ரைட். உங்களோட அந்த மாஸ்டரோட ஜெனராசிட்டி அது எனக்கு ஒரு நல்ல அதுவே எனக்கு போதும், ரைட். எனக்கு தெரியும், அவரை பற்றி எல்லாம் தெரியும், அது ஒரு ஆம்பிள் வாரண்ட், ரைட். ஒரு பெரிய ஒரு வாரண்டி. that no just pretense of mine for dowry will be disallowed. ஸோ அப்போ நான் இப்போ இதை வந்து நான் வந்து டவுரிக்காக நான் பேசுகிறேன், எனக்கு கல்யாணம், அவரோட பொண்ணை தானே கல்யாணம் பண்ண போகிறாங்க, அப்போ எனக்கு எனக்கு டவுரிக்காகவோ அதுக்காகவும் நான் இதெல்லாம் பேசலை, ரைட். அந்த ஒருக்காக நான் பிரிட்டன் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம், ரைட். தோ ஹிஸ் ஃபேர் டாட்டர் செல்ஃப் ஆஸ் ஏ அவார்ட் அட் ஸ்டார்டிங் இஸ் மை ஆப்ஜெக்ட். அப்போ நான் என்னது அந்த டவுரிக்காகவோ இல்லை அந்த அந்த விஷயத்த அந்த பணம் மெட்டீரியலிஸ்டிக் அதுக்குள்ளேயே நான் வரலை. எனக்கு என்னது டச்சஸ், இப்போ வரப்போகிற டச்சஸ், அதாவது இந்த கவுண்ட் டைலரோட பொண்ணு வந்து என்னது ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரைட். ஸோ அந்த ஒரு ஃபேர் டாக்டர், ரைட். அந்த ஃபேர் டாக்டருக்காக தான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ரைட். தட் இஸ் மை ஆப்ஜெக்ட், ரைட். அதுதான் என்னோட குறிக்கோள், விச் மீன்ஸ் அந்த ஃபேர் டாக்டர் தான், ஓகேவா. மற்றபடி என்ன கிடையாது, பணம், ரைட். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகே சார், நம்ம கீழே போவோம், வி வில் கோ டுகெதர் டவுன் சார். நோட்டீஸ் நெப்டியூன். அப்போ நடக்கும்போது, அந்த படிக்கட்டில் நடக்கும்போது என்ன அப்படின்னா, அங்கே இன்னொரு ஒரு பிரான்ஸ் ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது, ரைட். நெப்டியூன் ஸ்டாச்சு. அது எப்படி இருக்குது அப்படின்னா, தோ டேமிங் எ சீ ஹார்ஸ், ஓகேவா. ஸோ ஒரு ரேர் ஒரு ஸ்டாச்சு அது, ஓகேவா, ரைட். தாட் அ ரேரிட்டி, ரைட். ஸோ ஒரு நெப்டியூன் வந்து என்னது, ஒரு சீ ஹார்ஸை வந்து டேம் பண்ணுற மாதிரி, ஓகேவா, அடக்கிற மாதிரி, ஓகேவா, ரைட். ஸோ தாட் அ ரேரிட்டி. அதை யார் உருவாக்குறாரு அப்படின்னா, கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க், ரைட். கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க், ரைட். அவன் வந்து அந்த டைமில் இருந்து வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் ஒரு ஸ்கல்ப்டர், ரைட். ஸோ அவர் உருவாக்குனதா இது, ரைட். ஓகே அப்படின்னு சொல்கிறான், ரைட். இது யாரோடது, கிளாஸோடது, ரைட். அவன் உருவாக்குனது, அவனோட பிரான்ஸ் ஸ்டாச்சு இது, ஓகேவா அப்படின்னு சொல்லி போய முடிக்கிறான். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும்,
பட் ரொம்ப ஒரு நல்ல போயம். டவுட் இருக்காம? மை லாஸ்ட் டச்சஸ். மேம் லைன்ல இருக்கீங்களா? சார் இதுல வந்து நெப்டியூன் இருக்குல்ல சார்? எஸ் மேம். கீழே சார் லாஸ்ட் 3 தேர்ட் லைன் லாஸ்ட்ல நெப்டியூன். அதுல நோட்டீஸ் நெப்டியூனுக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்கா சார்? இல்லையே மேம், நான் பார்த்த வரைக்கும் இதுதான். அந்த அந்த நெப்டியூனை பாருங்க அப்படின்னா அந்த ஸ்டாச்சு அது என்னாச்சு மேம்? நீங்க இதுலயும் பாத்தீங்களா எதுவும்? இல்ல சார், நான் கேக்குறேன். ஆல்ரெடி ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி ஏதாவது இருக்கும்ல சார்? மித்தாலஜிக்கல் ஸ்டோரின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சில போயம்ஸ்ல எல்லாம் அது இருக்கும். அதனால இதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கேன் சார். இல்ல மேம், நான் இதை வேணா இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு நான் சொல்றேன் மேம். ஏன் அவர் இந்த நெப்டியூனை உள்ள கொண்டு வந்தாருன்னு அவனை பார்த்துட்டு நான் உங்களுக்கு நைட்டுக்குள்ள நான் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன் மேம். குரூப்ல போட்டு விட்டுறேன் மேம். ஓகே சார். ஓகே சார். வேற ஏதாவது இருக்கா மேம்? வேற எதுவும் டவுட்ஸ் ஏதாவது இருக்காங்க? நோ சார். தென் நம்ம அப்போ ஹாப்கின்ஸோட காட்ஸ் கிராண்டியர் போயிடலாமா மேம்? ஓகே சார். எஸ் மேம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயம் என்ன அப்படின்னா, ஸோ காட்ஸ் கிராண்டியர் பை ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ். ஸோ ஹாப்கின்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, எப்படி நம்ம டச் இவர் ராபர்ட் ப்ரௌனிங், ரைட், மை லாஸ்ட் டச்சஸ். ராபர்ட் ப்ரௌனிங்கும் போது நமக்கு ட்ராமாட்டிக் மோனோலாக் ஞாபகம் வருதோ, ரைட், அதே மாதிரி மேன்லி ஹாப்கின்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு டக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா அவரோட கெஸ் மேம் ஏதாவது சானட். அந்த ஒரு ஸ்டைல் ஒன்று வரும்ல மேம், ஒரு ஸ்டைல் ஒன்று வரும் ஹாப்கின்ஸோடது. அந்த சானட் எழுதுறதே ஒரு மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ரிதம்ல எழுதுவார். என்ன ரிதம்? எனி கெஸ்? இட் இஸ் ஸ்ப்ரங் ரிதம். ஓகேவா, ரைட். ஹாப்கின்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு டக்குன்னு தான் ஞாபகம் வருது. நோன் ஃபார் இஸ் ஸ்ப்ரங் ரிதம் சானட்ஸ். ஓகேவா, ரைட். ஸோ ஹாப்கின்ஸ் என்ன அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவர் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு பொயட்டா வரணும்னு இல்லை. அவர் ஒரு சாதாரண ஒரு ஜெஸ்விட் ப்ரீஸ்ட் தான், ரைட். ஸோ அவரோட லைஃப் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா இது இப்படி அந்த ப்ரீஸ்ட்லேயே போயிடுச்சு, ரைட். பட் அவருக்கு அப்புறம் அந்த ராபர்ட் பிரிட்ஜ், ரைட், ரொம்ப முக்கியமான ஒரு போயட், ரைட். அந்த டைம்ல ரொம்ப முக்கியமான ஒரு போயட். அந்த ராபர்ட் பிரிட்ஜஸ் என்ன பண்றாரு அப்படின்னா இவரோட ஆந்தாலஜிஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்றாரு. இது எப்போ வந்துச்சு அப்படின்னா காட்ஸ் கிராண்டியர் அவர் எப்போ எழுதினார் அப்படின்னா 1877 எழுதியிருக்காரு. ஓகேவா, ஸோ 1877 இயர் ரொம்ப முக்கியமா. ஓகேவா, ரொம்ப சிம்பிளான ஒரு சானட் தான், ரைட். ஸோ அவர் ஒரு ப்ரீஸ்ட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அவருக்கு ஸோ காட் மேலே எந்த ஒரு லவ் இருந்திருக்கும், அந்த அவரோட டிவைன் பவர் எப்படி நம்பியிருப்பாரு அதை பற்றின ஒரு சாதாரண சானட் தான், ரைட். ஸோ 14 lines பெட்ராக்கியன் சானட். ஓகேவா, ஸோ 14 lines பெட்ராக்கியன் சானட். அண்ட் பெட்ராக்கியன் சானட்டுக்கும் நமக்கு தெரியும், மேலே ஒரு ஆக்டேவ் இருக்கும், கீழே ஒரு செஸ்டட் இருக்கும், ரைட். ஸோ ஆக்டேவ் எப்படி இருக்கு அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு, என்னென்ன ப்ராப்ளம், ரைட். ஆக்டேவ்ல என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். செஸ்டட்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபுல்லாக சொல்யூஷனாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 8 line, ரைட், த வேர்ல்டு இஸ் சார்ஜ்ல இருந்து கீழே பீயிங் ஷோட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ், ரைட். ஹியூமன்ஸால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது அண்ட் கீழே வந்து அதோட சொல்யூஷன் இருக்கிற மாதிரி, ரைட். ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரைமிங் ஸ்கீம் ரொம்ப முக்கியம், ரைட். ஏன்னா பெட்ராக்கியன் சானட் நம்ம சொல்லிட்டோம்ல, அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரைம் ஸ்கீம் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ காட் ஏ, சுக் ஃபாயில் பி, ரைட், அடுத்து ஆயில் பி, அடுத்து ராட் ஏ. ஸோ ஏபி பிஏ, அடுத்தும் பாருங்க ஏபிபிஏன்னு தான் வரும், ரைட். அடுத்து செஸ்டட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட், திங்ஸ், வெண்ட், ஸ்ப்ரிங்ஸ், ரைட். அப்போ என்னது சிடி சிடியா, அடுத்து என்னது தான் எஸ், ரைட், சாரி டி எஸ், அப்போ சிடி சிடி சிடி, ரைட். ஸோ ஆக்டேவ் ஏபிபிஏ ஏபிபிஏ. செஸ்டட்ல எடுத்தோம் அப்படின்னா சிடி சிடி சிடி, ரைட். ஸோ போயம் பேர்லாம் ஜஸ்ட் ஒரு 14 line போயம் தான், சின்ன ஒரு சானட் தான், நல்லா இருக்கும், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் லைன், த வேர்ல்ட் இஸ் சார்ஜ்டு வித் த கிராண்டியர் ஆஃப் காட், ரைட். த வேர்ல்ட் இஸ் ஃபில்டு, ஸோ முதல்ல சொல்லிட்டார், ரைட், அந்த காடோட அந்த கிரேட்னஸ்,
ரைட். ஸோ காடோட கிரேட்னஸ்ங்கும் போது எப்படி, ஸோ அந்த கடவுளோட அருளா இருக்கட்டும், ரைட், அந்த ஒரு அந்த அந்த கடவுளோட அந்த அருள், ரைட். ஸோ முதல் லைன்ல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, the world is filled with the greatness, ரைட். கிரேட்னஸ் இல்லை அப்படின்னா இன்னும் இந்த டிவைன் பவர், ரைட், ஃபுல்லா என்னதான் இருக்கு, கடவுளோட பவர் தான் இருக்கு, ரைட். the world is filled with the grandeur of God. ஸோ அதுக்கு அவர் 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, எப்படி ஹவு அப்படிங்கிற, ஏன்னா அதை அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. முதல் லைன்ல சொல்லிட்டு அடுத்த 2 எக்ஸாம்பிள், ரைட், 2 ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரா, இட் வில் ஃப்ளேம் அவுட்ங்கும் போது பர்ஸ்ட் அவுட், ரைட். எப்படின்னா லைக் ஒரு சிமிலி, ரைட், லைக் ஷைனிங் ஃப்ரம் ஷூக் ஃபாயில், ரைட், ஷூக் ஃபாயில், ரைட். ஃபாயில் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ நிறைய மாடர்ன் கம்பேரிசன்ஸ்லாம் சொல்றாங்க, ரைட். எப்படி ஒரு என்ன சொல்றது, ஃபாயில் அப்படிங்கும் போது அந்த ஜிகினா அந்த செதறது அதை சொல்றாங்க, ரைட். ஒரு மெட்டல் ஃபாயில் அதுவும் வருது, எப்படி ஒரு மெட்டல் வெடிக்கும் போது, இல்லை மெட்டல், ரைட், நம்ம இந்த வெல்டிங் வைக்கும் போது எப்படி தீப்பொறி பறக்குமோ, ரைட், அந்த மாதிரி என்ன ஆகுது, அவரோட ஜெனராசிட்டி அப்படி வருது, ரைட், சடனாக தான் வரும், ரைட். அடுத்து இட் கேதர்ஸ் டு எ கிரேட்னஸ், அடுத்து 2வது சொல்றாங்க பாருங்க, இட் கேதர்ஸ் டு எ கிரேட்னஸ். அது எப்படியா, கடவுளோட கிரேட்னஸ் எப்படி கேதர் ஆகும் அப்படின்னா டக்குன்னு, ரைட், அந்த பர்ஸ்ட் அவுட், ரைட். அது என்னது, டிவைன் பவர், ரைட். அது எப்படி வரும் அப்படின்னா, அந்த கிரேட்னஸ் எப்படி வரும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா, ரைட், கொஞ்சம் கொஞ்சமா சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி, லைக் த ஊஸ் ஆஃப் ஆயில் கிரஷ்டு, ரைட். எப்படி இப்போ நம்ம பார்த்தோம், ரைட், நமக்கு தெரியும் என்னது, இப்போ அந்த ஆயில் கிரஷ்டுங்கும் போது நமக்கு நிறைய சீட்ஸ்லாம் இருக்கு, ரைட். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாலிட் அப்படிதானே. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா க்ரஷ் ஆக, ரைட், அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 1 டிராப் 2 டிராப் 3 டிராப் 4 டிராப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கவுண்ட் ஆகி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய டின்னு நிறையா, இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெசல் நிறைய நமக்கு ஆயில் வந்துடும், ரைட். அப்படிதான் என்ன அப்படின்னா டிவைன், ஒரு காடோட கிரேட்னஸ்ங்கிறது எப்படிதான் கேதர் ஆகும், அப்படிதான் கேதர் ஆகும், ரைட். கொஞ்சம் கொஞ்சமா அதே நேரத்துல ஸ்டெடியா என்ன செய்யும், காடோட கிரேட்னஸ் வந்து கேதர் ஆகும், ரைட். ஸோ 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. ஒன்று என்னது, ரைட், ஷைனிங் ஃப்ரம் ஷூக் ஃபாயில், ரைட், மெட்டல் ஃபாயில், ரைட். அப்படி என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆகும், ரைட். இன்னொன்று என்ன சொல்றாரு, கிரேட்னஸ்க்கு, அந்த கிரேட்னஸ்க்கான எக்ஸாம்பிள் எப்படியா, ரொம்ப ஸ்லோவா, ரைட், ரொம்ப அதே நேரத்தில் ரொம்ப ஸ்டெடியா, ரைட், லைக் த ஊஸ் ஆஃப் ஆயில் கிரஷ்டு. கேட்டுட்டு அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு 4வது லைன்ல. என்ன சொல்றாரு, why do men then now, ரைட். ஓகே, கடவுள் ஒரு பயம் இருக்கு, கடவுளோட கிரேட்னஸ் நமக்கு தெரியும், ரைட். கடவுளோட அவர் ஒரு ஆம்னி பிரசன்ட் எல்லாமே நமக்கு தெரியும், ரைட். அப்போ இவரே கொஸ்டின் கேட்கிறாரு, why do men then now not wreck his rod. சார், ராடுங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு கொஞ்சம் பிப்ளிக்கலா எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட வந்து என்ன சொல்லுவாங்க, ரைட், ஒரு சேவியர் அப்படிம்பாங்க, ரைட், இல்லை ஷெப்பர்ட் அப்படிம்பாங்க. ஷெப்பர்டுங்கும் போது ஒரு கையில் ஒரு ராடு இருக்கும், ரைட். பொதுவாகவே என்ன அப்படின்னா கிங்ஸ் எல்லாருக்குமே கையில் ஒரு ஸ்கெப்டர் இருக்கும், ரைட். விச் மீன்ஸ் எதுக்கு அந்த ஸ்கெப்டரை கையில் வச்சிருக்காங்க, கை சும்மா இருக்குன்னு வச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது என்ன அப்படின்னா இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஒரு என்ன சொல்றது, ஒரு டாமினேட்டிங் பவர், ரைட். இன்னும் எனக்கு தான் எல்லா பவர் இருக்கு, ரைட், நான் தான் யாரு, கிங், ரைட். ஸோ விச் மீன்ஸ் அந்த செங்கோல் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், எந்த சட்டம் பிறப்பிக்கலாம், யாரை வேணாலும் பனிஷ் பண்ணலாம், என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாம், ரைட். எனக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ராட் வச்சிருக்கிற, ரைட், அந்த கடவுள்கிட்ட அந்த ராட் இருக்கு, அந்த கடவுள் வச்சிருக்க அந்த ராட் வச்சிருக்கிற, ரைட், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காடை பார்த்து இப்போ என்ன பண்ணல, எந்த மனுஷங்களும் ஏன் பயப்படலை, ரைட். ரைட், ஹீட், ஏன் யாருமே என்ன செய்யல, பயப்பட மாட்டேங்கிறாங்க, ரைட். எந்த மனுஷங்களும் கடவுளை பார்த்து ஏன் பயப்பட மாட்டேங்கிறாங்க. ஸோ அடுத்த 4 லைன்ஸ் பாருங்க, ஜென்ரேஷன் ஹேவ் ட்ராட், ரைட், ரைட், ஹேவ் ட்ராட். ஜென்ரேஷன் போய்கிட்டே தான் இருக்காங்க, ரைட். அடுத்தடுத்து கடந்து போய்கிட்டே தான் இருக்காங்க, ரைட். பட் எப்படிப்பட்ட ஜென்ரேஷன்ஸாக இருக்காங்க, ரைட். ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் வாழ்றவர்கள், ரைட். அவங்களோட வேர்ல்ட்லி பாத் எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்கு, ரைட். ஒரு கடைசியில் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு மாதிரி ஒரு டிவைன் லைஃப் வாழணும், ரைட், மற்றவங்களுக்காக வாழணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி இருக்காங்க, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா இந்த டைம் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ஹாப்கின்ஸ் வரார். அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரி, வெல்த்து, ரைட், நேம், ஃபேம், இதுக்கெல்லாம் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட். அப்போ அங்கே என்ன இல்லை, ஹியூமனிட்டி இல்லை, ரைட், ஹெல்பிங் டெண்டன்சி இல்லை, ரைட், வருத்தப்படுறாரு. அடுத்தடுத்து ஜென்ரேஷன் ஹேவ் ட்ராட். அடுத்தடுத்து ஜென்ரேஷன்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் யாருமே என்ன செய்யல, ரைட், இந்த கடவுள், ரைட், பைபிள், இதுக்கெல்லாம் என்ன கொடுக்கல, அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆல் இஸ் சியர்ட் வித் ட்ரேட், ரைட். அப்போ என்ன எடுத்து எல்லாருமே எங்கே போய் நிற்கிறாங்க, ட்ரேட், எல்லாமே ட்ரேட் ஆகி போச்சு, ரைட். அது ஒரு பிஸ்னஸ் ட்ரேட், ஓகே. பட் இப்போ லைஃபே என்ன ஆயிடுச்சு, ட்ரேட் ஆகி போச்சு,
ரைட் எல்லாத்துக்குமே என்ன உண்டு, ஒரு ப்ரைஸ் டேக் சொல்றாங்க. ரைட் ஒரு ஹெல்ப்புக்காக இருக்கட்டும் ஒரு ப்ரைஸ் டேக். ரைட் ஒரு ஒரு ஓகே முன்னாடிலாம் என்ன அப்படின்னா ஒரு வியாபாரத்துக்கு ஒரு ப்ரைஸ் டேக் இருந்துச்சு. ஓகே இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைஸ் டேக். ரைட் அப்போ எங்க தான் போகுது? ரைட் லைஃப் எங்க தான் போகுது? எல்லாமே எல்லாரோட டெட் எண்ட் எங்க தான்? ட்ரேட்ல வந்து நிற்குது. எல்லாம் ட்ரேட். ரைட் மனுஷங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள என்ன ஆகி போச்சு? ட்ரேட் ஆகி போச்சு. ரைட் அடுத்து ப்ளீட் ஸ்மியர்டு வித் டாயில். அந்த ப்ளீர்டா இருக்கட்டும் ஸ்மியர்டா இருக்கட்டும் எல்லாமே என்ன அப்படின்னா ஐ விஷன் குறையிற சம்பந்தப்பட்ட ஒரு ஒகேபுலரி. ஃபார் எக்ஸாம்பிள் பிளியர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்ணில் மேபி ஒரு தண்ணி இருந்துச்சு இல்லை அப்படின்னு நம்ம அழுதுட்டு இருக்கோம், இல்லை கண்ணு கலங்கிருச்சு அப்படின்னா நமக்கு விஷயம் தெளிவாக தெரியாது. ஸ்மியர்ட் அப்படின்னாலும் என்ன அப்படின்னா அந்த விஷன் ஒழுங்கா இல்லாம ரைட் நம்மளோட பார்க்க முடியாம இருக்கிறதுக்கான ஒரு ஒகேபுலரி. எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியல. ரைட் கண்ணை மறைச்சிருச்சு. ட்ரேடு வெல்த் இதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, ஒரு மனுஷனோட கண்ணை மறைச்சிருச்சு. ரைட் அண்ட் வியர்ஸ் மேன்ஸ் ஸ்மட்ஜ் அண்ட் ஷேர்ஸ் மேன்ஸ் ஸ்மெல். ரைட் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா எர்த்தை சொல்றாங்க. ரைட் எர்த் எப்படி இருக்கு அப்படின்னா வியர்ஸ் மேன்ஸ் ஸ்மட்ஜ். ஸோ என்ன ஆகுது, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து போய்கிட்டே தான் இருக்கு. வர்றவனும் ஒழுங்கா இல்லை. அப்போ போகும்போது எதை விட்டுட்டு போறான் அப்படின்னா நம்மளோட டர்ட். ரைட் ஸோ டர்ட் அடுத்து மேன்ஸோட ஸ்மெல். ரைட் கொஞ்சம் ஒரு மாதிரி அக்லி. ரைட் எல்லாமே என்ன அப்படின்னா ஹியூமனோட அந்த 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 டர்ட்டு ஸ்மெல்லு. ரைட் ஸோ இதுதான் கடைசியில் மிச்சம் இருக்கு. ரைட் ஸோ வியர்ஸ் மேன்ஸ் ஸ்மட்ஜ் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா டர்ட். ரைட் ஸோ டர்ட்டி அண்ட் ஷேர்ஸ் மேன்ஸ் ஸ்மெல். ஸோ இதுதான் கடைசியில் பூமியில் மிச்சம் இருக்கிறது. இதுதான் இப்போ இருக்கு. இந்த சாயில் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா இஸ் பேர் நவ். ரைட் அப்படின்னா என்னன்னா பேர் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இழக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைட் கொஞ்சம் கொஞ்சமா என்ன அப்படின்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் இழக்க ஆரம்பிச்சிருச்சு. நார் கேன் ஃபுட் ஃபீல். ஸோ இப்போ என்ன பண்ணல மனுஷனால என்ன பண்ண முடியல? இதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று அந்த 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 சாயிலோட ஃபர்டிலிட்டி ஏன்னா பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. முன்னாடி விவசாயம் பண்ணா பார்த்து பூமியை பார்த்து மழையை பார்த்து விவசாயம் பண்ணா எல்லாம் சரியாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஆகி போச்சு. ரைட் அப்போ என்ன பண்ணல, மண்ணே வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து மனுஷன் வந்துட்டு போக போக மண் என்ன ஆயிடுச்சு, ரைட் உள்ள டர்ட் ஆயிட்டு. ரைட் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் அது இழந்துட்டு. ரைட் ஸோ அதை வந்து மனுஷனோட கால் வந்து என்ன ஆகலை அப்படின்னா ஃபீல் ஆகணும். எல்லாத்துக்கு மேலே அவன் எப்படி இருக்கான், பீயிங் ஷூட் கவர்டு பை ஷூஸ். ரைட் அப்போ அவனும் பேர் ஃபுட்டாக இல்லை. ரைட் அவன் என்ன பண்ணுறான், ஷூ போட்டு தான் நடக்கிறான். ஸோ அப்போ நீயே ஷூ போட்டு நடக்கும்போது ஒரு 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 மண் ஒரு சாயிலோட அந்த ஃபர்டிலிட்டி உனக்கு எப்படி தெரியும்? ரைட் ஸோ இந்த ஆக்டேவ்ல கேட்டது எல்லாத்தையுமே மனுஷனை பற்றி ரைட் ஹியூமன் பீயிங்கோட அந்த என்னது அந்த எக்ஸ்ப்ளாய்டிவ் ரைட் அந்த அந்த மைண்ட் செட்டை பற்றி பேசிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா லாஸ்ட் இந்த செஸ்டெட்டில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அண்ட் ஃபார் ஆல் திஸ் எல்லாத்துக்கும் ரைட் அண்ட் ஃபார் ஆல் திஸ் ரைட் நீ டேர்ட்டாக இருக்க, உனக்கு கண்ணு மறைச்சிருச்சு, மைண்ட் ஃபுல்லாக இப்படி மணி மைண்டடாக ஆகிட்டான் மனுஷன். ரைட் ஒன்று இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறான், மனுஷனை ஃபோக்கஸ் பண்ணல, எல்லாமே சரிதான். அண்ட் ஃபார் ஆல் திஸ் நேச்சர் இஸ் நெவர் ஸ்பெண்ட். நேச்சர் எப்படி இருக்கு, ரைட் எப்படி இல்லை, நம்ம வந்து டக்குன்னு எடுத்தோடனே காலி ஆகிற மாதிரி இல்லை. நேச்சர் இஸ் நெவர் ஸ்பெண்ட். ரைட் அது என்ன செய்ய முடியாது, காலி பண்ணவே முடியாது. ரைட் அவர் அப்படி சொல்றாரு, நேச்சர் வந்து காலி பண்ணவே முடியாது. நீ நினைச்சிடல நேச்சரை வந்து நம்ம எடுத்துட்டோம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம், நேச்சர் முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டா. பட் நேச்சருக்கு என்ன கிடையாது, முடியவே கிடையாது. நேச்சரை அழிக்கவே முடியாது. ரைட் நேச்சர் இஸ் நெவர் ஸ்பெண்ட். தேர் லிவ்ஸ். அப்போ நேச்சர் எங்க இருக்கு, தேர் லிவ்ஸ் த டியரஸ்ட் ஃப்ரெஷ்னஸ் டீப் டவுன் திங்ஸ். முன்னால கண்ணுக்கு தெரியாத ஹியூமன் பீயிங்ஸ் கை வைக்காத ரைட் அவங்க கண் பார்வைப்படாத ரைட் அவங்க ரொம்ப ஆழமான ஒரு இடத்துல எங்க இருக்கு, நேச்சர் இருக்கு. ரைட் நீ பார்க்கல, உனக்கு பார்க்க முடியாது உன்னால. ரைட் அப்போ என்ன செய்யல, நேச்சர் வந்து நீ எடுத்துடலாம் அழிச்சிட்டான்னு நினைச்சிட்டேன். பட் அப்படி அழிக்க முடியாது. ரைட் தேர் லிவ்ஸ் த டியரஸ்ட் ஃப்ரெஷ்னஸ். அந்த நேச்சரோட அந்த டியரஸ்ட் ஃப்ரெஷ்னஸ் எங்க இருக்கான், டீப் டவுன் திங்ஸ். ரைட் ரொம்ப ஆழமான கண்ணுக்கு தெரியாத மனித காலடி படாத இடத்துல என்ன இருக்கு, நேச்சர் இருக்கு. ரைட் அடுத்து அவர் சொல்றாரு, ஓ தோ த லாஸ்ட் லைட்ஸ் ஆஃப் த பிளாக் வெஸ்ட் விண்ட். ஸோ அந்த வெஸ்ட்டில் ரைட் வெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஏன்னா சன் செட் ஆகிற ஒரு டைரக்ஷன் இல்லையா. ரைட் அப்போ அந்த வெஸ்ட்டில் பிளாக் வெஸ்ட்டில் என்ன ஆகுது, கடைசி லைட் போனதுக்கப்புறம் ஃபுல்லாக இருளாயிரும். ஸோ வெஸ்ட்டில் வந்து இருளாக ஆரம்பிச்சிருச்சுனாலே அங்கே சன்லைட் குறையுதுன்னு அர்த்தம். அப்படி தானே ரைட் சன் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ரைட் அப்போ அந்த வெஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்னஸ் இன்க்ரீஸ் ஆக 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 ரைட் நம்ம லைஃப்பில் டார்க்னஸ் வர 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 நம்ம நினைப்போம் ஓகே நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம நினைக்கும் போது ஓ மார்னிங் ரைட் நமக்கு அந்த நைட் ஃபுல்லாக ஒரு டார்க்னஸ் இருக்கும். ரைட் நம்ம லைஃப்பில் கொஞ்ச நாள் எப்படி இருக்கலாம், கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். ஓ மார்னிங் பட் 6 மணிக்கு என்ன ஆகுது, 5:30 6 மணிக்கு
ரைட் அட் த ப்ரௌன் பிரிங்க் ஈஸ்ட்வர்ட் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா த ப்ரௌன் பிரிங்க், ரைட். ஸோ அந்த ஈஸ்ட் சைடில் என்ன ஆகுது, சன் ரைஸ் ஆக ஆரம்பிச்சோம், ரைட். அப்போ என்ன அர்த்தம், கொஞ்ச நாள் இருக்கலாம், பட் என்ன ஆகுது, திரும்ப நமக்கு என்ன செய்யும், ரைட், நம்மளோட டைம்னு ஒன்று வரும், ப்ரைம் டைம்னு ஒன்று வரும், ரைட். பிகாஸ் எப்படி, ஏன், ரைட், என்ன அர்த்தம், ஏன் நம்ம கீழே இறங்குறோம், ரைட், இறங்குனா ஏறிதான் ஆகணும், ஏறினா இறங்கிதான் ஆகணும், ரைட். அப்போ என்ன அர்த்தம், கீழே இறங்குறோம், திரும்ப மேலே வருவோம், ஏன், பிகாஸ் நம்மளை யார் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா த ஹோலி கோஸ்ட், ரைட், விச் மீன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், ரைட். அவர் தான் சொல்றாங்க பிகாஸ் த ஹோலி கோஸ்ட் ஓவர் த பென்ட் வேர்ல்டு, ரைட். நம்மளை தான் சொல்றாங்க ஹியூமன் பீங்ஸ் இப்போ எப்படி இருக்காங்கன்னா பென்ட் வேர்ல்டுல இருக்கிறாங்க, குனிஞ்சு 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 அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, நேச்சர்னா என்னன்னே தெரியல, ரைட். மணி மெட்டீரியல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி பென்ட் வேர்ல்டாவே இருக்காங்க, ரைட். ஸோ அந்த பென்ட் வேர்ல்டை இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஹோலி கோஸ்ட், ரைட், ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ப்ரூட்ஸ், ரைட். எப்படி ஒரு 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 கோழி வந்து அதோட குஞ்சுகளை வந்து இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு பறவை, ரைட், ஒரு மழை காலத்துல எப்படி நல்லா அதோட ரெக்கைக்குள்ள உள்ள வச்சு, ரைட், எப்படி ஒரு பதமா அடகாக்குமோ அந்த மாதிரி என்ன பண்றாங்க அந்த ஹோலி கோஸ்ட் என்ன பண்ணுதான் நம்மளை பென்ட் வேர்ல்டு நம்ம தான், ரைட். ப்ரூட்ஸ் வித் வார்ம் பிரஸ்ட், நெஞ்சில் வச்சு அணைச்சி, ரைட், அண்ட் வித் ஆர் பிரைட் விங்ஸ், ஓகேவா, ரைட். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா காட்ஸ் கிராண்டியரோட மெசேஜ், ரைட். ரொம்ப சின்ன போயம் தான், ரைட், கம்பேரிங் டு மை லாஸ்ட் டச்சஸ் இது கொஞ்சம் சின்ன போயம் தான், ரைட். ஸோ நமக்கு போயட்ரி யூனிட் 4ல் முடிஞ்சதுமே இது போக எனக்கு இன்னும் 2 கிளாஸ் தேவைப்படும் யூனிட் 4 முடிக்கிறதுக்கு, விச் மீன்ஸ் இந்த வீக்லேயே நமக்கு பாசிபிள் இருந்துச்சு அப்படின்னா முடிச்சிருவோம், ரைட். இது போக எனக்கு 2 யூனிட் தான் வரும்னு நினைக்கிறேன், என்னன்னு பார்ப்போம். இதில் எதுவும் டவுட் இருக்கா மேம், காட்ஸ் கிராண்டியரில் சின்ன போயம் தான், எஸ் மேம். நோ சார். பட் நீங்கள் இப்போவே போய் ரீட் பண்ணிடுங்க மேம், ரைட். நான் எம்சிக்யூஸ் இப்போ போட்டு விட்றேன், நான் எடுத்தா வச்சுருக்கேன், ரைட். நான் 2ஓட எம்சிக்யூஸ்